மாண்புமிகு கொறடா மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, நீங்கள் சொன்ன கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். காரணம், ஒரு திருத்தம் எப்பொழுதும் கொடுக்கிற பொழுது அன்றைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் எழுந்து அந்த திருத்தம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, அந்த திருத்தத்தில் இப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கருத்தை சொல்வதற்கு முழு உரிமை உண்டு. அன்றைய தேதியில் அன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சிடுது. அன்னைக்கு இன்னொன்று கூட அவர் கேட்கலாம், நீங்கள் திருத்தம் கொடுத்தீங்களே, முதலமைச்சர் அவர்கள் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார், அது எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் கூட கேட்கலாம். அப்படியும் யாரும் கேட்கல. ஏன்னா இந்த திருத்தம் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரேந்திர பட்டேல் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சராக எங்களுடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணா அப்பொழுது முதலமைச்சர். அன்றையிலிருந்து இந்த காவிரி பிரச்சனை அன்றையிலிருந்து இது தொடர்ந்து பல்வேறு வகையில பல சட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்று அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அப்புறம் ட்ரிபுனல் வந்து இப்ப அத்தாரிட்டி இருக்கிறது. இதற்கு பெரிய நெடும் இதற்கு பல்வேறு வகையில சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். ஆனால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே நாமும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி டெல்டா பிரச்சனை, இதில் அரசியலே கூடாது, இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பிரச்சனை வருகிறது என்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்தெல்லாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை படித்து பார்த்து பெருந்தன்மையோடு இதை இணைத்து ஒன்றாக போராடுவோம் என்ற நிலையில் தான் அன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்துமல்ல. 110 நாங்கள் எதுவும் சொல்லல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கிறது லேபர் சைடில், விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்று அவரே ஒரு புள்ளிவரம் படித்தார். 27,000 தொழிலாளர்கள் இதில் ஈடுபடுகிறார் என்று சொன்னார். எனவே இந்த 27,000 தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதன் மூலமாகத்தான் இது கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கம் எல்லா இடத்திலையும் தனியார் இடத்திலாம் போய் பார்க்க முடியாது. விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். எங்களுடைய கழகத் தலைவர் சொன்னதை போல அந்த குடும்பங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் பணமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்க ஜீரோ அவர்ல கேட்கல. நம்ம மீண்டும் பெரும் சொல்றேன், ஜீரோ இல்ல அவர் இல்லை என்று ஏற்கனவே நாம் அலுவலக முடிவு செய்து விட்டோம். அப்படி வரல. சில நேரங்களில் தமிழ்நாட்டில் நாம் எதிர்பாராத விபத்துகள் நடந்துவிடும். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா நடந்துரும். அது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும். அது கவன ஈர்ப்பு தீர்மானம். நான் உங்ககிட்ட கொடுத்த விட கவன ஈர்ப்பு தீர்மானம் தான். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனுமதித்தான் கொஞ்சம் விவரமா சொல்லியிருப்போம். நான் அதனால தான் சொல்றேன், அது வேற ஒன்றும் அல்ல, குற்றச்சாட்டு அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டு அல்ல. அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எங்களுடைய கழகத்தலைவர் கேட்டதை போல அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, அவருக்கு எங்களுடைய திமுக சார்பாக முதல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயும், இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு உறுப்பினர் வந்து இந்த 55 விதியின் கீழ் சொன்ன என்ன சொல்றேன், இந்த விதி அந்த விதி என்று இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்தை எப்போதுமே காலையில் வந்தவுடனே இந்த 55 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன் என்று அவசரப்படுத்தாமல் இதே இப்ப பாருங்க, இப்ப நீங்க பேசுனீங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது, அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதை உங்கள் கோரிக்கையை வைத்தீர்கள். இப்படி உங்களுக்கு என்று வாய்ப்பு தருகிற போது அந்த பிரச்சனையை சொல்லுங்கள், தகுந்த விதத்தில் பதில் சொல்வா என்றுதான் நான் காலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து நீங்க உறுப்பினர் நீங்க பேச முடியாது, இருங்க நான் கேட்டுருங்க. உங்களுடைய உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு இருக்கிறது, பேசுகிற போதுதான் பேச முடியுமே தவிர இந்த பிரச்சனை குறித்து விவாதத்துக்கு இடமில்லை. மாண்புமிகு